நம்ம பென்டன்ல கிறிஸ்டல் டைப் ஏலியன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு டைமண்ட் அண்ட் இன்னொன்னு குரோமோஸ்டோன் ஏலியன் தான். அந்த குரோமோஸ்டோனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க ஃபேவரட் ஏலியன் பத்தி நான் பேசுறேன். வீடியோ பார்ட் 8. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பென்டன் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுவாங்க. வீடியோக்குள்ள போலாமா? நம்ம குரோமோஸ்டோன் ஏலியனுடைய ஸ்பீஷியஸ் நேம் கிறிஸ்டல் சேப்பியன் அண்ட் இதோட ஹோம் பிளானட் நம்ம டைமண்டோட ஹோம் பிளானட்டான பெட்ரோபியா தான். இவருடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிலிகான் பேஸ்டு ஏலியன். அது மட்டும் இல்லாம இது கிறிஸ்டல் பேஸ்டு ஒரு ஹியூமனாய்டு ஏலியன். இந்த ஏலியன் கிட்ட இருக்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏலியனால எவ்வளவு பெரிய பவர்ஸ் இருந்தாலும் ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் வர பவரை டபுளா ரிஃப்ளெக்டும் பண்ணி விட முடியும். இன்க்ளூடிங் நம்ம குவென் யூஸ் பண்ற மேனா பவரையும் சேர்த்து தான். எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருந்தாலும் சரி இந்த ஏலியனால அந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். அண்ட் இந்த ஏலியன் கிட்ட மெகண்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை இந்த ஏலியனோட உடம்புல அங்கங்க நமக்கு காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் மெயினா ஒண்ணு தலையில இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மெகண்டாவை வச்சுதான் நம்ம வில்காக்ஸ் பெட்ரோபியா அப்படின்ற நம்ம டைமண்ட் ஹெட்டோட பிளானட்டே அழிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மெகண்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பென்னு அழிஞ்சு போன நம்ம டைமண்ட் ஹெட்டோடைய பிளானட்டான பெட்ரோபியாவை திருப்பியும் கொண்டு வந்திருப்பாரு. இன்க்ளூடிங் அங்க இருந்த பெட்ரோஷேப்பியன்ஸையும் சேர்த்து. ப்ரோஸ்னு ஒன்று இருந்தா கான்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அப்படி பார்த்தா நம்ம குரோமோஸ்டோன் ஏலியன் கிட்ட பிசிக்கல் பேட்டில் அப்படின்னு வச்சோம்னா கண்டிப்பா இவரை டிஃபீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை நம்ம வில்காக்ஸ் ஒரு எபிசோட்லயே பார்த்திருப்போம். இந்த ஏலியன் கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெட்ரோபியா பிளானட்ல டைமண்ட் ஏலியன்ஸ் நிறையவே இருப்பாங்க. ஆனா குரோமோஸ்டோன் ஏலியன் ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஏலியன் தான் அங்க இருக்க மொத்த டைமண்ட் ஏலியனுக்கும் ஒரு கார்டியன் மாதிரி வச்சுக்கலாமே. உங்களுக்கு யாருக்கெல்லாம் குரோமோஸ்டோன் ஏலியன் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் எந்த ஏலியனை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்ம பென்டன்ல கிறிஸ்டல் டைப் ஏலியன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு டைமண்ட் அண்ட் இன்னொன்னு குரோமோஸ்டோன் ஏலியன் தான். அந்த குரோமோஸ்டோனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க ஃபேவரட் ஏலியன் பத்தி நான் பேசுறேன். வீடியோ பார்ட் 8. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பென்டன் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுவாங்க. வீடியோக்குள்ள போலாமா? நம்ம குரோமோஸ்டோன் ஏலியனுடைய ஸ்பீஷியஸ் நேம் கிறிஸ்டல் சேப்பியன் அண்ட் இதோட ஹோம் பிளானட் நம்ம டைமண்டோட ஹோம் பிளானட்டான பெட்ரோபியா தான். இவருடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிலிகான் பேஸ்டு ஏலியன். அது மட்டும் இல்லாம இது கிறிஸ்டல் பேஸ்டு ஒரு ஹியூமனாய்டு ஏலியன். இந்த ஏலியன் கிட்ட இருக்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏலியனால எவ்வளவு பெரிய பவர்ஸ் இருந்தாலும் ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் வர பவரை டபுளா ரிஃப்ளெக்டும் பண்ணி விட முடியும். இன்க்ளூடிங் நம்ம குவென் யூஸ் பண்ற மேனா பவரையும் சேர்த்து தான். எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருந்தாலும் சரி இந்த ஏலியனால அந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். அண்ட் இந்த ஏலியன் கிட்ட மெகண்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை இந்த ஏலியனோட உடம்புல அங்கங்க நமக்கு காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் மெயினா ஒண்ணு தலையில இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மெகண்டாவை வச்சுதான் நம்ம வில்காக்ஸ் பெட்ரோபியா அப்படின்ற நம்ம டைமண்ட் ஹெட்டோட பிளானட்டே அழிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மெகண்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பென்னு அழிஞ்சு போன நம்ம டைமண்ட் ஹெட்டோடைய பிளானட்டான பெட்ரோபியாவை திருப்பியும் கொண்டு வந்திருப்பாரு. இன்க்ளூடிங் அங்க இருந்த பெட்ரோஷேப்பியன்ஸையும் சேர்த்து. ப்ரோஸ்னு ஒன்று இருந்தா கான்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அப்படி பார்த்தா நம்ம குரோமோஸ்டோன் ஏலியன் கிட்ட பிசிக்கல் பேட்டில் அப்படின்னு வச்சோம்னா கண்டிப்பா இவரை டிஃபீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை நம்ம வில்காக்ஸ் ஒரு எபிசோட்லயே பார்த்திருப்போம். இந்த ஏலியன் கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெட்ரோபியா பிளானட்ல டைமண்ட் ஏலியன்ஸ் நிறையவே இருப்பாங்க.